ஓம் சனாபவது சனௌ புனக்து சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். சச்சிதானந்தரூபாய விஸ்வோத்பத்யாதிஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமः. ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதச்சார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹ்ருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயே தேஜோ வாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி தர்ம ப்ரோஞ்சிதகைதவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத்பாகவதே மகாமுனிகிருதே கிம் வா பரைரீஸ்வரः சத்யோ ஹ்ருத்யவருத்யதேத்ர கிருத்பிः சுஷ்ரூஷுபிஸ்தத்க்ஷணாத் நிகமகல்பதரோர்கலிதம் பலம் சுகமுகாதமர்தத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முஹுரஹோ ரசிகா புவி பாவுகாः நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயே. தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயே. கிம் மயா ஹதயா மந்தஹ ஜாதः खलु तवान्तकृते यत्र क्ववा पूर्वशत्रुः मां हिंसे कृपणान् वृथा. உன்னுடைய முயற்சியை கொல்ல வேண்டும் என்கின்ற முயற்சி வீணாக போகிறதப்பா. யாரையும் வீணாக கொள்ளாதே. இந்த இடத்துல கொல்லுதல் என்று வரும்போது செயல்னு அர்த்தம். வீணாக உன்னுடைய செயலை உலகத்திடத்திலே போய் வியர்த்தம் செய்யாதே. இவர்களுக்காக செய்கிறேன், அவர்களுக்காக செய்கிறேன், உன்னுடைய செயல்பாடுகள் அத்தனையும் வியர்த்தம். ஏன்? ஏற்கனவேயே உன்னை சாகடிக்கக்கூடிய அந்த கிருதா, அழகான சொல், உனக்கு முடிவானது செய்யப்பட்டு விட்டது. தவஹா அந்த கிருதா, உன்னை கொல்ல வேண்டும் என்கின்ற அந்த செயல்பாடு ஏற்கனவேயே செய்யப்பட்டு விட்டது. யாரால்? பூர்வசத்ருஹு. இந்த இடத்துல ரொம்ப அழகான சொல்ல பயன்படுத்துறார். பூர்வசத்ரு. யாரு பூர்வசத்ருன்னா பகவான் அல்ல பூர்வசத்ரு. பகவான் எப்படி சத்ருவா இருக்க முடியும் நம்ம எல்லாரும்? பின்ன யாரு பூர்வசத்ரு? நம்முடைய மனம், மனதில் இருக்கக்கூடிய வாசனைகள், அதுதான் நம்முடைய பூர்வசத்ரு. நம்ம சத்ருனை யாரையோ நினைச்சுக்கிறோம். நமக்கு அந்நியமாக சம்பந்தமே இல்லாத மனிதர்கள் எல்லாம் நம்முடைய எதிரிகள் நினைச்சுக்கிறோம். ராகு, கேது, சனீஸ்வர பகவான், அஷ்டமத்து சனி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், எதற்றலுக்கு ஒரு அளவு வேண்டாமா?
நம்முடைய மூடத்தன்மைக்கு ஒரு அளவு வேண்டாமா? பூர்வ சத்ரு, அழகான சொல். என்னுடைய பூர்வ சத்ரு என்னுடைய மனம் சேர்த்து வைத்த கர்ம வினைகள், வாசனைகள். அது ஏற்கனவேயே என்னுடைய அந்தக்கிருதா, என்னுடைய இறப்பையும் பிறப்பையும் ஆயுளையும் போகத்தையும் ஏற்கனவேயே முடிவு செய்து விட்டதுப்பா. எங்கோ பிறந்திருக்கிறான் பூர்வ சத்ருகு எத்ரக்வவா ஜாதகா கலு, எங்கோ ஒரு இடத்துல இவன் ஜனித்திருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்டானா, இதுல 2 அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒன்று, உன்னை வதம் செய்யக்கூடிய பரமாத்மா எங்கேயோ பிறந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு அர்த்தம், முக்கியமான அர்த்தம் என்னவென்றால், இந்த பூர்வ சத்ருவாக இருக்கக்கூடிய மனம் ஏற்கனவேயே எங்கேயோ பிறந்து விட்டதப்பா. எந்த பிறவியிலே இது உன்னை கொல்லப் போகிறது, கொல்வதற்காக பிறந்தது என்று, இந்த வாசனை பிறந்தது என்று உனக்கு தெரியாது. இதைத்தானே பகவான் கீதையில் அர்ஜுனன் சொல்றார். உனக்கும் எனக்கும் எத்தனையோ பிறவிகள் கடந்து விட்டது, எல்லா பிறவிகளுடைய ரகசியத்தையும் நான் அறிவேன், நீ அறிய மாட்டாய். பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுனா தானியகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தவாய். அர்ஜுனா, நான் எல்லா பிறப்புகளையும் அறிவேன், உன்னால் அவற்றை அறிய முடியாது. இப்ப இதிலிருந்து என்ன செய்தியை அம்பாள் கம்சனிடத்திலே சொல்ல வருகிறாள்? முதல் செய்தி காலையிலேயே பார்த்தோம். முக்கியமான முதல் செய்தி என்னவென்றால், பிரகிருதியானது உன் வசத்திற்கு வராது. இது முதல் செய்தி. பிரகிருதியை நீ உன் வசப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அது உன் வசத்தில் இருக்காது. இரண்டாவது, பிரகிருதியின் மூலமாக தோன்றியிருக்கக்கூடிய உலகத்திலே போய் நான் எல்லாவற்றையும் அனுபவித்து விடப் போகிறேன் என்று நீ போனால் உன்னுடைய வாழ்க்கை வியர்த்தமாக போய்விடும். உன்னால் இந்த மாயையினுடைய வேகத்திற்கு, பிரகிருதியினுடைய வேகத்திற்கு உன்னால் ஈடுகொடுக்க முடியாது. தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்யா மாமேவயே பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் ஹரந்தி. பிரகிருதியினுடைய ஸ்வரூபத்தை உன்னால் அறிந்து கொள்ளவும் முடியாதுரப்பா. நீ நினைத்தாலும் பிரகிருதியினுடைய ஸ்வரூபத்தை உன்னால் அறிந்து கொள்ள முடியாது. அதனுடைய ஆற்றல் பரமாத்மாவை தவிர வேறு யாருக்கும் புரியாது. ஆகினாலே நீ உன்னுடைய மந்தம் புத்தியை வைத்துக் கொண்டு உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால், உன்னுடைய தேகத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், உன்னுடைய ஐஸ்வர்யத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், உன்னுடைய புண்ணிய பலனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், உன்னுடைய ஜென்மத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று வீணாக உன்னுடைய முயற்சியை இந்த உலகத்திலே வியர்த்தம் செய்யாதே. இதைத்தான பகவான் அர்ஜுனன்டையும் சொல்றார். அதிசங்கர பகவத் பாதாலும் பஜகோவிந்தில் சொன்னார், பார்த்தோம் அல்லவா? சத்ரௌ மித்ரௌ புத்ரௌ பந்தௌ மா குரு யத்னம் விக்ரஹ சந்தௌ சர்வஸ்மின் அபி பஷ்யாத்மானம் சர்வ உத்ஸ்ருஜ பேதா ஞானம். ஆகையினாலே உன்னை
நிகிரகம் செய்ய போகின்றவன் ஏற்கனவேயே பிறந்து விட்டான். கர்ம வினைன்னு எடுத்துக்கொண்டாலும் சரி, கர்ம வினைக்கு தாதாவாக இருக்கக்கூடிய பரமாத்மா என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அப்போ இதுல முக்கியமான கடைசி செய்தியாக நமக்கு என்ன விஷயம் கிடைக்கிறது என்றால், பிரகிருதிக்கு பின்னாடி போகாதே, பிரகிருதி விரிவடைந்திருக்கக்கூடிய உலகத்துக்கு பின்னாடியும் போகாதே, ஜீவத்தன்மை பின்னாடியும் போகாதே, அபிமானம் கொண்டு ஜீவத்தன்மைக்கு பின்னாடியும் போகாதே, நான் உனக்கு சுட்டி காமித்திருக்கக்கூடிய உன்னை யார் அந்த கிருத்தகா உனக்கு உன்னுடைய யாத்திரைக்கு முடிவு கொடுப்பாரோ அவரை நோக்கி உன்னுடைய பிரயாணத்தை செய். இதுதான் முக்கியமா நாம் புரிந்து கொள்ள வேண்டிய. ஒரு தாய் தகப்பனை நோக்கி ஒரு குழந்தையை எப்படி திருப்புவாளோ, ஆசிரியர் மாணவனை எப்படி இறைவன் பால் திருப்புவானோ, அந்த முறையிலே நீ இத்தனை காலம் உலகத்தோட உழன்றதெல்லாம் போரும்பா, செய்த நற்காரியங்கள் தீய காரியங்கள் எல்லாம் செய்ததெல்லாம் போரும், அதனால உனக்கு ஒரு விதமான நன்மையும் ஏற்பட போவதில்லை. ஆகினாலே நீ எந்த பொருளை நாடினால் உனக்கு அதன் பிறகு ஜீவ யாத்திரையானது ஏற்படாமல் இருக்குமோ அந்த பொருளிடத்திலே உன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்துவாயாக என்று சொல்லிவிட்டு மாதா கிளம்பி போய்விடுகிறாளாம். தாயாக, குருவாக, பிரகிருதி தத்துவமாக, நண்பியாக எல்லா ரூபத்திலும் வந்து கம்சனை போன்றிருக்கக்கூடிய ஜீவராசி. ஒருவேளை நாம் கம்சன் என்றால் நமக்கும் இந்த உபதேசமானது கொடுக்கப்படுகின்றது. இதை கேட்ட உடனே கம்சனுடைய உள்ளம் அப்படியே நொறுங்கி போகின்றது. யார் ஒருவன் கொடூரமான காரியத்தை செய்ததாக சாஸ்திரம் காட்டுகிறதோ அதே கம்சன் இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலேயே நொறுங்கி போகிறான். அவனுடைய உள்ளம் அப்படியே நொறுங்கி போகின்றதாம். எதற்காக? ஏற்கனவேயே எனக்கு என்னுடைய ஜீவ யாத்திரைக்கு முடிவானது எழுதப்பட்டு விட்டது, எழுதப்பட்டிருக்கக்கூடியவன் எங்கேயோ பிறந்திருக்கிறான் என்றால் ஏன் நான் ஒன்றும் தெரியாத அறியாத குழந்தைகளை எல்லாம் கொள்ள வேண்டும்? நான் எவ்வளவு பெரிய பாதகமான காரியத்தை செய்துவிட்டேன். என்னுடைய தங்கையினுடைய குழந்தைகளை எல்லாம் நான் கொன்று விட்டேனே, எவ்வளவு பெரிய பாபகரமான காரியம். இதற்கு நிச்சயமாக எனக்கு எந்த நற்கதியும் எனக்கு கிடைக்காது. எவ்வளவு பெரிய பாபி நான். எனக்கு ஏற்கனவேயே இறப்பு முடிவு செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னால் நான் எதற்காக இறப்பை குறித்து சிந்திக்க வேண்டும்? இறப்பை கொடுக்கக்கூடியவனிடத்திலே போய் நான் அவனிடத்திலே போய் இதற்கு நான் சண்டை போட வேண்டும்? ஏன்? என்னுடைய பிறப்பும் இறப்பும் என்னுடைய கர்ம வினையினால் ஏற்பட்டிருக்கின்றது என்றால் அதை யாருமே தடுத்து நிறுத்த முடியாதே, எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாதே. அப்படி இருக்கும்போது நான் வீணாக ஏற்கனவே செய்த புண்ணிய பாப பலனின் காரணத்தினால்தான் இந்த பிண்டத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். இப்ப இந்த பிண்டத்தின் மூலமாக எத்தனை ஜீவராசிகளை நான் அழித்து விட்டேன். இதை சொல்லி முடிக்கிறான்.
உடனடியாக அவனுடைய உள்ளமானது அந்த எண்ணம் வந்த உடனேயே மனமானது உடனடியாக உயர்கிறது. உடனடியாக வேதாந்த பார்வையிலிருந்து பார்க்கிறான். தேவகி வசுதேவர்கள் 2 பேரையும் கட்டிலிருந்து அவித்துவிட்டு வணங்கி அவர்களிடத்திலே தன்னுடைய இயலாமையை வருத்தத்தை தெரியப்படுத்தி வேதாந்த பூர்வமாக பேசுகிறார். நான் கொன்றேன் என்பதோ கொல்லுதல் என்பதோ இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. எல்லாமே நான் கொல்னேன், கொல்லப்பட்டேன், கொன்றேன், செய்தேன், இது எல்லாமே பிரகிருத்தினால் உண்டானவை. ஆத்மாவுக்கு எந்த வகையிலும் தொடர்பு என்பது இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் என்று நினைக்கிறேன் என்று 2 பேர்ட்டையும் சொல்ல, உண்மை தத்துவத்தை ஏற்கனவே 2 பேரும் உணர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு அது ஒரு பெரியதாக எந்த ஒரு வழியும் இல்லை. அவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். எங்கிருந்து இந்த பேத புத்தி வருகின்றது? இதை தன் பங்குக்கு வசுதேவரும் சொல்றார். அனாத்மாவை ஆத்மா என்று நினைக்கும் போதுதான் எல்லா விதமான நல்லது, கெட்டது, புண்ணியம், பாபம், தர்மம் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்றது. ஒருவன் கொல்கிறேன் என்று சொல்கின்றான், ஒருவன் கொல்லப்படுகிறேன் என்று சொல்கின்றான், ஒருவன் நற்காரியம் செய்கிறேன் சொல்கின்றான், ஒருவன் தீய காரியத்தை செய்கிறேன் சொல்கின்றான். இவை எதுவும் ஆத்மாவிடத்திலே இல்லை. இதெல்லாம் அனாத்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஆகையினாலே இந்த காரியத்திடத்திலே வருத்தப்படுவதற்கோ சந்தோஷப்படுவதற்கோ பயம் கொள்வதற்கோ வெறுப்படைவதற்கோ ஒன்றும் கிடையாது. இரண்டு பேரையும் விடுவித்து 2 பேரிடத்திலும் தன்னுடைய எண்ணத்தை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டவன் தனக்கு ஏற்பட்ட விஷயத்தை கொண்டு போய் தன்னுடைய அசுர கூட்டத்திடத்திலே போய் பேசுகின்றான். ஒரு பெருங்கூட்டம் இருக்கல்லவா, பூதன், தந்தவக்ரன், அகாசுரன், பகாசுரன், ஒரு பெருங்கூட்டம் இருக்கல்லவா, பிரலம்பன், பெரும் கூட்டம். இந்த கூட்டத்திலே பேசுகின்றான். என்னுடைய இறப்பானது இதால் ஏற்பட போகிறது. ஏற்கனவே அவன் பிறந்து விட்டான், எங்கோ பிறந்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி என்றால் எங்கோ பிறந்திருக்கிறான் என்று வரும்போது இனிமேல் நாம் எந்த வகையிலும் குழந்தைகளையோ பெண்களையோ துன்புறுத்த வேண்டாம். அப்ப நேரடியாக நாம் யார் நமக்கு சத்ருவோ அவனிடத்திலே நேரடியாக மோதுவோம். இப்ப அவனை நேரடியாக மோத முடியாத காரணம் எங்கேயோ இருக்கிறான், மறைந்திருக்கிறான். அவனை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டுமானால் அவன் யார் யாரோடெல்லாம் இணக்கத்துடன் இருப்பானோ அவர்களை எல்லாம் நாம் பிடித்து விட்டால், அவர்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் நிறுத்திவிட்டால் கட்டாயம் அந்த நபர் இங்கே வந்தாக வேண்டும். ரொம்ப அழகான ஒரு இடம், நிறைய சிந்திக்க தூண்டுகின்றார். சிந்திப்போமே. மூலம் ஹே விஷ்ணு தேவானாம் யத்ர தர்ம சனாதனஹ தஸ்ய ச பிரம்மகோ விப்ராஹ தபோ யஜ்ஞா சதக்ஷிணாஹ. உங்களை கொல்லக்கூடியவன் எங்கோ பிறந்திருக்கிறான் என்று அம்பாள் சொல்லிவிட்டாள் அல்லவா. அந்த பரமாத்மா, அந்த இறைவன் எதில் நிலை பெற்றிருக்கிறான்? இந்த உலகத்திடத்திலே அவனுடைய செயல்பாடுகளானது எதில் நிலை பெற்றிருக்கிறது? அதையெல்லாம் நாம் நிறுத்திவிட்டால் அவன் வந்தே ஆக வேண்டும்.
ரொம்ப அழகான சிந்தனம், ஆழ்ந்து சிந்திக்க தூண்டுகிறார். சனாதனஹா தர்மஹா. சனாதனஹா தர்மஹா. அதனால்தான் இந்த மதத்துக்கு பெயர் சனாதன தர்மம்னு பெயர். சனாதனம் அப்படிங்கிற அந்த சொல்லானது சதா 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 என்பதுதான் சனா என்று மாறியிருக்கு. சதா என்றால் எப்பொழுதும், எல்லா காலத்திலும், எல்லா நிலைகளிலும். சனாதன எப்பொழுதும் எது ஒன்று மாறாமல் இருக்கிறதோ அதுக்கு பெயர் சனாதனம் என்று பெயர். எப்பொழுதும் எது ஒன்று அழியாமல் இருக்கிறதோ அதுக்கு பெயர் சனாதனம் என்று பெயர். சனாதன தர்மம் என்றால் அன்றிலிருந்து இன்று வரைக்கும், உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் எது ஒன்று மாறாமல் அழியாமல் யார் ஒருவராலும் மாற்ற முடியாமல் இருக்கோ அதுக்கு பெயர் சனாதன சனாதன தர்மம். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஜலம் குளிர்ச்சியா தான் இருக்கு, ஜலம் ரசத்தோட தான் இருக்கு. அது ஒரு காலத்திலையும் மாறல. படைக்கப்பட்டவை, படைக்கப்பட்ட தர்மங்கள், அதனுடைய பொருளுக்கு உண்டான தர்மங்கள் எக்காலத்திலும் மாறாமல் அப்படியே இருக்கிறது. நாம சொல்லலாம், இல்ல 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 கலியுகத்திலே மாறிவிட்டது. ஒன்றும் மாறல, எல்லாம் அப்படியேதான் இருக்கு. மாறியதாக நினைப்பது நம்முடைய மனம். சரி. சனாதன தர்மஹா எத்ர எத்ர ஸ்திதஹ, எந்த இடத்திலே மாறாத அழியாத எப்பொழுதும் தர்மமானது எந்த இடத்தில் இருக்கிறதோ, எந்த இடத்திலே மனிதர்கள் சனாதன தர்மத்தை பின்பற்றுகிறார்களோ அங்கே யார் இருப்பாரா? விஷ்ணுஹி வியவஸ்திதா, அங்கே விஷ்ணுவானவர் இருப்பார். அழியாத மாறாத தர்மத்தை எந்த இடத்திலே மக்கள் பின்பற்றுகிறார்களோ அங்கே விஷ்ணு இருப்பார். அப்போ தர்மம் வேறு, இறைவன் வேறு அல்ல. தர்மமும் இறைவனும் ஒன்றே. இல்ல 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 நாங்கள் தர்மத்தை பின்பற்றுகிறோம், இறைவனை எல்லாம் நாங்கள் பின்பற்ற மாட்டோம்னா அவன் மூடன்னு அர்த்தம். நிறைய மூடர்கள் அப்படிதான் பேசிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் கடமையெல்லாம் கரெக்டா பண்ணிடுவோம், அது மட்டும் போறோம், கடவுளை எல்லாம் தொழ வேண்டாம், அது மூடன்னு அர்த்தம். தர்மம் தர்மம் செய்யப்படக்கூடிய இடத்திலே தர்மி இருந்தே ஆக வேண்டும். நான் தர்மியை நினைக்காமல் தர்மத்தை மட்டும் பண்ணுவேன்னா அவன் பண்ணக்கூடியது தர்ம காரியம் அல்ல, அது காமிய கர்மம். அது விருப்பு வெறுப்போட கூடிய கர்மம், அகங்காரத்துடன் கூடிய கர்மம். இதெல்லாம் பாருங்கள், சாஸ்திரம் ஒன்னும் விடுறதில்லை, எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறார். பி குட், டூ குட், நல்லவனாயிரு, நல்லதை செய், போர், அது போ, தட்ஸ் எனஃப். I don't want that. I don't believe God. உடனே தர்மத்தை நீ பின்பற்றுகிறாய் என்றால் தர்மியை
நினைத்தே ஆக வேண்டும். ரயில் பிரயாணம் உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரயில் பிரயாணம் ரயிலானது இன்ஜினானது பெட்டிகளை இழுத்துக்கொண்டு விதவிதமான பாதைகள் வழியாக, விதவிதமான திசைகள் வழியாக, விதவிதமான நகரங்கள் தேசங்கள் வழியாக, விதவிதமான சீத உஷ்ண நிலைக்கு ஏற்ப எல்லாவற்றையும் கடந்து போகிறது. ஆனா நீங்க அதில் பார்த்தீர்கள் என்றால் மாறாமல் ஒன்று இருக்கு. அதுதான் தண்டவாளம். தண்டவாளம் மாறவே இல்லை. அது அதிஷ்டானம், ஆதாரமா இருக்கு. ரயில் பெட்டி நகருவதற்கும் அதிலே நாம் உட்கார்ந்து கொண்டு நகருவதற்கும், இன்ஜினானது இழுத்து கொண்டு போவதற்கும் மாறாத இருப்பிடமாக, ஓடுவதற்கு மாறுகின்ற அனைத்திற்கும் மாறாமல் இருக்கக்கூடியது தண்டவாளம். நம்ம யாருக்கும் தண்டவாளம் கண்ணுக்கே தெரியறதில்லை. நம்ம யாராவது தண்டவாளத்தை நினைக்கிறோமா? பிரயாணம் பண்ணும்போது சிந்தனையாவது வருகிறதா நமக்கு? ஐயோ, மாறாமல் தண்டவாளம் இருக்கிறதுனால தான் ரயில் பெட்டி இதில் இயங்கிக் கொண்டிருக்கிறது, நாம் அதுல பத்திரமாக இருக்கிறோம். இயக்கங்கள் நடப்பதற்கு ஆதாரமாக இயங்காமல் தண்டவாளம் இருக்கு. அத்தனை தர்ம காரியங்களும் நடப்பதற்கு தர்மியானவன் மாறாமல் இருக்கார். எதுல? அத்தனை தர்மத்திடத்திலும் தர்மியாக இருக்கின்ற பரமாத்மா மாறாமல் இருக்கார். இப்ப நான் மாறுபடுகின்ற தர்மத்திடத்திலே மாறாமல் இருக்கின்ற தர்மியை பார்க்காமல் மாறுபடக்கூடிய தர்மத்தையே நான் பார்த்து கொண்டிருப்பேன், அதிலேயே கவனமாக இருப்பேன். மாறுபடாமல் இருக்கின்ற பரமாத்மாவை நான் பார்க்கவே மாட்டேன் என்றால் எவ்வளவு வியர்த்தமான வாழ்க்கையின் வாழ்க்கை. நிறைய சிந்திப்போம். எந்த இடத்திலே தர்மமானது, மாறாத தர்மமானது இருக்கிறதோ அந்த இடத்திலே விஷ்ணுவானவர் இருக்கிறார். சரி, தர்மத்தை பின்பற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் யாருக்கு வருகிறது? எல்லோருக்கும் தர்மத்தை பின்பற்ற வேண்டும் எண்ணம் வருகிறதா என்றால் இல்லை. அப்ப யாருக்கு தர்மத்தை பின்பற்றணும் எண்ணம் வருகின்றது? தேவானாம் மூலம். தேவர்களுக்கு தெய்வீக சம்பத்துடைய சாத்வீக குணம் படைத்திருக்கக்கூடியவர்களுக்குத்தான் தர்மத்தை பின்பற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகிறது. அவர்களுக்கு கூட தர்மி வேண்டாம், தர்மம் பண்ணா போறோம், தர்ம காரியம் பண்ணா போறோம். அதனால்தான் தேவர்களுக்கு கூட அது அபிமானம், நான் தர்மத்தை ஒழுங்காக பின்பற்றுகிறேன்.
என்னால் தர்மமானது ஒழுங்காக பின்பற்றப்படுகிறது. நான் இல்லை என்று சொன்னால் தர்மமானது நடக்கவே நடக்காது. அதுல ஒரு அபிமானம். இருந்தாலும் கூட சாத்வீக குணம் படைத்த தேவர்களுக்கு பகவான் எப்படி இருக்காராம்? தேவானாம் மூலம். தேவர்களுக்கு ஆராதிக்கக்கூடிய மூல புருஷனாக விஷ்ணு இருக்கிறார். தேவர்களுக்கு ஆதர்சனமாக இருக்கக்கூடிய, ஆதாரமாக இருக்கக்கூடிய புருஷன் யாரு? விஷ்ணு. அப்ப இவர்களுக்கு என்ன வேண்டாம்? தேவர்களுக்கு ஆதாரமான புருஷன், மூலமான புருஷன் இறைவன் என்று வந்துவிட்டால் இவர்களுக்கு என்ன தேவையில்லை? அது வேண்டுமல்லவா? அர்த்தமோ காமமோ புண்ணியமோ இவர்களுக்கு தேவையில்லை. அப்பேற்பட்டவர்கள் தான் இறைவனை நாடி வர முடியும். இறைவன் எனக்கு மூல புருஷன் எப்ப கேட்போம் நாம? அர்த்தத்தை ஓடிய காலமானது நிறுத்தப்பட்டு காமத்துக்காக ஓடிய காலமானது நிறுத்தப்பட்டு தர்ம வாழ்க்கைக்கு பின்னாடி போன வாழ்க்கை முறையிலிருந்து நிறுத்தப்பட்டு என்னுடைய நோக்கம் இறைவனை தொழுதல், இறைவனை அடைதல், அதுக்குத்தான் நான் வந்திருக்கிறேன் என்கின்ற அந்த வேட்கை இருந்தால், அவனை மூல புருஷனாக கொண்டால், அப்போ அவர்கள் சாத்வீகமான குணத்திலே தெய்வ சம்பத்து உடையவர்களாய் இறைவனை தன்னுடைய ஆதர்ஷன புருஷனாக வைத்துக் கொள்கிறார்கள். தேவ ஆராதனை என்று வருகின்ற நேரத்திலே தேவர்கள் ஆராதிக்கிறார்கள் அல்லவா, இறைவனை ஆராதிக்கிறார்கள் அல்லவா, சாத்வீகமான புருஷன் இறைவனை ஆராதிக்கிறான் அல்லவா. அப்போ இங்க இறைவன் எப்படி இருக்காராம்? தர்மத்திற்கும் தேவர்களுக்கும் ஆதாரமாக இறைவன் இருக்கார். முதல்ல இறைவன் எப்படி அறிமுகப்படுத்த, ஆனா சனாதன தர்மஹா, எங்கே சனாதனமான தர்மமானதை பாதுகாக்கப்படுகிறதோ, எங்கே சனாதன தர்மமானது இருக்கின்றதோ, எங்கே தேவர்கள் விஷ்ணுவை மூல புருஷனாக வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அங்கே பரமாத்மா இருக்கார். சரி, அந்த தேவர்களுக்கு இறைவனை ஆராதிப்பதற்கு எது உபாயமாக இருக்கிறது? அந்த இறைவன் தான் தர்மம் என்று சொன்னால், அந்த தர்மத்தை, இறைவன் என்று சொல்லக்கூடிய தர்மத்தை இவர்கள் அடைவதற்கு எது சாதனமா இருக்கின்றது? பிரம்ம கோஹோ விப்ராஹா தபஹா ச தக்ஷிணாஹா யஜ்ஞஹா ஆதீனி. இதெல்லாம் இறைவனை ஆராதிப்பதற்கு சகாயமாக இருக்கின்றன. எது? வேதமானது தேவர்களுக்கு சாதனமாக இருக்கின்றது. வேதத்தை கொண்டு இறைவனை ஆராதிக்கிறார்கள். இரண்டாவது, கோ பசுமாடு. இறைவனை நம்முடன் இணைப்பதற்கு உண்டான பாலமாக இருக்கக்கூடியது பசுமாடு. யாகத்தின் மூலமாக தேவர்கள் இறைவனுக்கும் நமக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். வேதங்கள், பசுமாடுகள், பிராமணர்கள் இந்த வேதத்தை முறையாக கற்று தானும் அதை கற்று மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து
தானும் யாகம், தானும் அக்னிகோத்திரம் செய்து மற்றவர்களுக்கும் யாகம் செய்து, தானும் தானம் வாங்கி மற்றவர்களுக்கும் தானம் கொடுத்து, யார் இந்த தர்மத்தை, சனாதன தர்மத்தை பின்பற்றுகிறார்களோ அந்த பிராமணர்கள் இறைவனையே தன்னுடைய மூல புருஷனாக வைத்துக் கொள்கிறார்கள். வேதம், பிராமணர்கள், பசுமாடு, தபஹா, தபஸ், அஞ்சாவது தக்ஷிணாகா, தட்சிணைகள். இவைகள் எல்லாம் இறைவன் வசிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. ஆறாவது யஜ்ஞாஹா, யஜ்ஞங்கள். அப்ப யஜ்ஞம், தானம், தபஸ், பிராமணர்கள், வேதங்கள், பசுக்கள், இந்த ஆறும் இறைவன் வசிக்கக்கூடிய இடம், தர்மம் இருக்கக்கூடிய இடம். இந்த ஆறின் துணை கொண்டு ஒரு சாத்வீகமான மனிதன் இறைவனை நெருங்க முடியும், இறைவனை அடைய முடியும். இறைவனை அடைவதற்கு இவைகள் எல்லாம் சாதனமாக இருக்கிறது என்றால் இவைகளை எல்லாம் அழித்து விட்டால் போதும், இறைவன் வந்தே ஆக வேண்டும். அது சொல்றான். இந்த அசுர கூட்டங்கள் எல்லாம் சொல்லுகிறது, இதை இவங்க எல்லாரும் அழிச்சிருவோம், பிராமணர்களை அழித்து விடுவோம், பசுமாடுகளை கொன்று விடுவோம், தவம் இயற்றக்கூடியவர்களை எல்லாம் அழித்து விடுவோம், யார் அக்னியை வளர்த்து ஹவிஸ் கொடுக்கிறார்களோ அதெல்லாம் அழித்து விடுவோம், எல்லோரையும் கொன்றுவிட்டால் தவம் இருக்கக்கூடாது, யாகங்கள் இருக்கக்கூடாது, வேதங்கள் இருக்கக்கூடாது, பிராமணர்கள் இருக்கக்கூடாது, பசுமாடுகள் இருக்கக்கூடாது, தபஸ் இருக்கக்கூடாது. அப்ப என்னடா அண்ணா, நம்மை போல எல்லோரும் காமியாக, போகியாக, அசுர சுபாவத்துடன் இருந்தால் அது சௌலபியம். ஏன் இந்த சிந்தனம்? ஏன் இந்த சிந்தனம் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப கவனித்து பார்த்தீர்கள் என்றால், அசுர ராட்சச சம்பத் உடைய ஒரு ஜீவனுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும், அர்த்த காம எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு. தான் சுயமா முயற்சி எடுத்து சம்பாதித்தோ அல்லது மற்றவர்களை அடிச்சு பிடுங்கி ஏமாற்றி கொன்று அந்த செல்வத்தை அபகரித்தோ, எல்லா வகையிலும் உலகத்தில் இருக்கக்கூடிய, இந்த உலகம் மட்டுமல்ல, எந்தெந்த உலகம் இருக்கோ எல்லா உலகத்திலும் எல்லா இன்பத்தையும் அனுபவித்து பார்த்து ஆகிவிட்டது. அதனால இப்ப அவர்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் சத்ருவாக இருக்க வாய்ப்பே இல்லை. காரணம் என்ன? எல்லாரையும் விட இவர்கள் தான் மேம்பாடு உடையவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவது, இவர்கள்ட்ட எல்லோரும் கைகட்டி நின்று கொண்டு சேவகம் புரியக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள். காரணம், இவர்கள் அசுரர்கள், அசுர கூட்டங்கள், ராட்சச கூட்டங்கள். தன்னுடைய படை பலம், பண பலம், பதவி பலம், புண்ணிய பலம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எல்லோரையும் மிரட்டி அடிமைப்படுத்தி தனக்கு தொண்டாற்றுவதற்கு எல்லோரையும் வசப்படுத்தி விடலாம். சாமதானம், பேத, தண்டம் எல்லாத்தையும் பயன்படுத்தி இவர்களை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடலாம். அப்போ என்ன தெரிகிறதுனா, ஆசுர ராட்சச சம்பத்துடைய ஜீவனுக்கு ஸ்தூலமாக தெரிகின்ற எந்த பொருளையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு முழு அருகதை இருக்கு. ஒருவேளை தப்போ பலம் இருந்தால், புண்ணிய பலன் இருந்தால், ஸ்தூலமாக இருக்கக்கூடிய
உலகங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு உண்டான அருகதையை பெறலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள், இந்த ஆசுர ராட்சச சம்பத்துடைய ஜீவனுக்கு சூக்ஷ்மமாக ஒரு விஷயத்தை பிடித்துக்கொண்டு பிரயாணம் செய்தல் என்பதுதான் ரொம்ப ரொம்ப கடினம். அதனால தான் அவர்களுக்கு எது இயலாமல் இருக்கோ அதை யாராவது, அந்த சூக்ஷ்மமான காரியத்தை யாராவது செய்தால் அவர்களை பார்த்தால் இவர்களுக்கு ஏன் அந்த பொறாமை, பொறுக்க முடியாத தன்மை வருகிறது? தன்னால் முடியாத ஒரு காரியத்தை இவன் செய்து இவன் மேம்பாடு உடையவனா இருக்கிறானே, நான் இவ்வளவு இருந்தும் நான் சந்தோஷமாக இல்லையே, ஆனந்தமா இல்லையே, பயத்துடன் இருக்கிறேனே, இவன் எதுவுமே இல்லாமல் இவன் ஆனந்தமாக இருக்கிறானே, அப்ப இவனுக்கு மட்டும் எப்படி இந்த ஆனந்தம் கிடைக்கிறது? அப்ப இவனையும் துன்பப்படுத்தி விட்டால், என்னுடைய நிலைக்கு இவனை இழுத்து விட்டால், அப்ப இந்த உலகத்துல எனக்கு யாரை கண்டும் பயம் இல்லை, யாரை பார்த்தும் எனக்கு பொறாமை இல்லை. காரணம் என்ன? நானே சுவாமி, எனக்கு மேலே எந்த பாதைகளும் இல்லை, எந்த இலக்கும் இல்லை, எந்த செயல்பாடுகளும் இல்லை, என்னை எல்லோரும் போற்றுவார்கள், நான் சந்தோஷமாக இருப்பேன். சொல்றது யாரு? கம்சனா அல்லது கம்சனுடைய அசுர கூட்டங்களா என்றால், அப்படி ஒருவேளை நாம் தவறா கதையை படித்துக் கொண்டு போய்விட்டால் நம்மிடத்துல எந்த மாற்றமும் வராது. இங்க சொல்லுவது யாரு? ராட்சச ஆசுரி சம்பத் படைத்திருக்கக்கூடிய மனம் சொல்லுகிறது, சாத்வீகமான குணத்துக்கு நீ ஒரு காலத்திலும் போகக்கூடாது. நீ சாத்வீகமான மனம் கொண்டு இந்த வேதங்களை கற்பதோ, யாகங்கள் செய்வதோ, உபாசனை செய்வதோ, தானம் கொடுப்பதோ, தவம் இயற்றுவதோ, பிராமணியமான வாழ்க்கை வாழ்வதோ, இதெல்லாம் நீ செய்ய ஆரம்பித்தால் நாங்கள் பலம் இழந்து விடுவோமே, ஆசுர சம்பத் ராட்சச சம்பத் பலம் இழந்து விடுமே. அப்ப இந்த இடத்துல ஆசுர ராட்சச சம்பத் படைத்திருக்கக்கூடிய இந்த அகங்காரம் இருக்கு அல்லவா, அது ஸ்தூல நிலையை பலவந்தமாக பிடித்துக் கொண்டு சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய வஸ்துவை பிடித்துக் கொள்வதற்கும் தயாராக இல்லை, தன்னுடைய அகங்காரத்தையும் இழப்பதற்கு இந்த மனம் தயாராக இல்லை. ஏன்னா நீங்க தேவ ஆராதனைன்னு வந்தாச்சுன்னா நீங்க 3 முக்கியமான விஷயத்தை இழந்தால்தான் தேவ ஆராதனைக்கே வர முடியும். ரொம்ப கஷ்டம். அதனால்தான் நாம தேவர்களாக வருவதற்கே நாம ரொம்ப கஷ்டப்படும். சாதாரண நம்ம செய்யக்கூடிய தேவ ஆராதனை இருக்கு அல்லவா, ஸ்கந்தனாக இருக்கலாம், விநாயகனாக இருக்கலாம், அல்லது சக்தியாக இருக்கலாம், அல்லது சிவனாக இருக்கலாம், விஷ்ணுவா இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம். ஏதோ ஒரு தேவ ஆராதனை பண்ணுகிறோமே, அக்னியை வைத்துக் கொண்டு செய்யக்கூடிய ஆராதனைகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஆராதனை செய்யணும்னு வரும்போது கூட இந்த 3 முக்கியமான விஷயங்கள் அங்கே இல்லாமல் இருந்தால்தான் தேவ ஆராதனையே நடக்கும். அந்த 3 முக்கியமான விஷயங்கள் இருந்து நான் தேவ ஆராதனை செய்கிறேன் என்றால் அது தேவ ஆராதனை அல்ல, அது அகங்கார ஆராதனா. ஐயோ, நாங்கெல்லாம் என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம் சாமி, நீங்க என்னெல்லாமோ சொல்லுகிறீர்களே அப்படின்னா, நான் ஒன்றும் சொல்ல, சாஸ்திரம் சொல்கின்றதை நான் அப்படியே சொல்றேன். தேவ ஆராதனை என்று வரும்போது அங்கே
முதல்ல நம்மிடம் இருக்கக்கூடாதவை அகம் கர்த்தா இதி மன்யதே, நான் என்கின்ற எண்ணம் இருக்கல்லவா, அது முதல்ல இறக்கி வைக்கப்பட வேண்டியது. இதுதான் தேவ ஆராதனுடைய முதல் படி. நான் செய்கிறேன். இங்கேயே நாம தோல்வி அடைஞ்சிருவோம். நான் செய்கிறேன், அங்க அது இல்லை. தேவ ஆராதனை என்று வரும்போது நான் என்பது இல்லை. அதனால்தான் இந்த ஆசுர ராட்சச சம்பத்துக்கு இந்த நான் என்கின்ற அகங்காரத்தை இழப்பதற்கு தயாராக இல்லாத காரணத்தினாலேதான் நம்மை தேவ ஆராதனைக்கோ அல்லது தேவ ஆராதனைக்காக உண்டாக இருக்கக்கூடிய கர்ம யோகத்திற்கோ நம்மை கொண்டு போக தயாராக இல்லாமல் ஏன் இருக்கிறான்னா, இந்த ராட்சச சம்பத் ஆசுரி சம்பத் கொண்டிருக்கக்கூடிய மனம் அகங்காரத்தை ஷரீர நிலையிலே ஸ்தூல நிலையிலே உண்டாக இருக்கக்கூடிய ரூபத்தை பற்றி கொண்டிருக்கக்கூடிய அகங்காரிக்கு சூக்ஷ்மமான விஷயத்தை சிந்திப்பதோ நெருங்குவதோ அடைவதோ அதற்கு தயாராக இல்லை. அகங்காரம் தன்னை இழப்பதற்கு தயாராக இல்லை. தேவ ஆராதனை சாதாரணமான அன்றாடம் செய்யக்கூடிய தேவ ஆராதனையில கூட நமக்கு இருக்கக்கூடாத ஒன்று இந்த அகம் விருத்தி. அது ஆசுரி சம்பத். அவ்வளவு சுலபத்திலே இந்த அகங்காரம். அதனால்தான் பகவான் அர்ஜுனன் சொல்றார், நான் சொல்றேயப்பா, அதை முதல்ல தூக்கி எரிஞ்சு விட்டு எனக்காக கர்மத்தை செய்கிறார் பகவான். நீ எதை வேணா செஞ்சுக்கோ, எதை வேணா சாப்பிட்டுக்கோ, எதை வேணா யாகத்துல கொடு, எதை வேணா தட்சிணியா கொடு, எந்த தபச வேணா நீ பண்ணு, தத் குருஷ்வ மதர்ப்பணம், எனக்கு அர்ப்பணம் செய்யுங்கிறார். எனக்காக செய், எனக்கு அர்ப்பணம் பண்ணுங்கிறார். ஆனால் இந்த அகங்காரம் சுலபத்திலே இறைவனுக்காகவும் செய்யாது, இறைவனிடத்திலே அர்ப்பணம் செய்யவும் செய்யாது. இரண்டாவது, தேவ ஆராதனை என்று வரும்போது நம்மிடம் இருக்கக்கூடாத இரண்டாவது பாவம் ராகத்வேஷம். விருப்பு வெறுப்பு என்பது இருக்கக்கூடாத ஒன்று. அதனால்தான் தேவ ஆராதனைன்னு வரும்போது தேவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் இந்த அகங்காரமும் விருப்பு வெறுப்பும் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் உடனடியாக இறைவன் தோன்றி அவர்களுடைய அகங்காரத்தையும் விருப்பு வெறுப்பையும் ஒரு தட்டு தட்டார் பார்க்கிறோம் புராணங்கள்ல. நம்முடைய அகங்காரமானது அவ்வளவு சுலபத்திலே தன்னை ஸ்தூல நிலையிலிருந்து சூக்ஷ்மமான நிலைக்கு நம்மை அழைத்து கொண்டு போவதற்கு தயாராக இல்லை. அவ்வளோ ஏன் உங்களுக்கு புரியும்படியான உதாரணம் கொடுக்கிறேன்னு பாருங்களேன். நான் எங்கேயோ பேசின்னு போவேன். எவ்வளவு இந்த அகங்காரமானது எவ்வளவு வலிமையா இருந்து கொண்டு நம்மை தேவ ஆராதனையை செய்ய விடாமல் தடுக்கிறது என்று பாருங்கள். எவ்வளவு விருப்பு வெறுப்பானது அது உள்ள இருந்து கொண்டு நம்மை இப்ப நம்முடைய கண் முன்னாடி சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். இப்ப இந்த ஸ்லோகத்தை நான் சொல்லிட்டேன். இதை சொல்லும் போது உங்களுக்கு உடனடியா என்ன வருகிறது? அந்த உருவம் எல்லாம் கண் முன்னாடி வருகிறது. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம், இதெல்லாம் கண் முன்னாடி வருகிறது அல்லவா? இப்ப இந்த அகங்காரி என்ன பண்றார்?
இந்த உருவத்தை பார்த்துட்டே இருக்காரு. இப்போ என்ன செய்யணும்டான்னா, இந்த அகங்காரிட்ட சொல்லணும், உருவம் எதுவும் உனக்கு கிடையாது, எந்த உருவமும் உனக்கு கிடையாது, எந்த பெயரும் உனக்கு கிடையாது. உருவமும் பெயரும் இல்லாத இந்த பரதத்துவத்தை ஒரு 5 நிமிஷம் பார். ஒன்றும் இல்லாத, உருவமும் பெயரும் இல்லாத இந்த பரதத்துவத்தை 5 நிமிஷம் பார். இந்த அகங்காரி ஸ்தூலத்திலேயே படர்ந்து பழக்கப்பட்டு உள்ளுக்குள்ள இருட்டா இருக்கு, ஒன்னுத்தையும் காணும். நீங்கள் ஏதாவது கற்பனை பண்ண சொன்னா நாங்கெல்லாம் பிரமாதமா கற்பனை பண்ணுவோம். இந்த அகங்காரம் பிரமாதமா கற்பனை பண்ணும். திடீர்னு நீங்க அந்த அகங்காரத்துக்கு, உனக்கு ஒன்றுமே கிடையாது அகங்காரியே, எந்த உருவமும் கிடையாது, எந்த பெயரும் கிடையாது, ஒன்றும் இல்லாமல் இருக்கின்ற அந்த ஒளியை பார்னா கண்ணை மூடனே இருட்டு தான், ஒரே இருட்டா இருக்கு. ரெண்டாவது, இந்த அகங்காரியானவன் எதை தியானிக்கணும்னு தெரியாததுனால, கண்ணை மூடி இருட்டா இருக்கு, இந்த அகங்காரி எதை தியானிக்கணும்னு தெரியாததுனால கேட்டு பார்க்கிறான், எனக்கு ஏதாவது பொருளை கொடுக்கிறாயா? உடனே நாம சொல்ல, ஒன்றும் கிடையாது, ஒரு உருவமும் கிடையாது, ஒரு பெயரும் கிடையாது, நீ இந்த ஒளியவே பார், உள்ள இருக்கிற ஒளியவே பார்னா, அப்படியா சொல்கிறாய், நான் என்ன பண்றேன் பார், நான் உன்னை என்ன பண்றேன் பாருன்னு நம்மை அந்த உண்மையான பொருளை பார்க்க விடாமல் இந்த அகங்காரம் என்ன பண்ணுகிறான், இவன் வெளியில போகவும் தயாரா இல்லை, எந்த பொருளையும் நாட தயாரா இல்லை, நான் கொடுக்கக்கூடிய கற்பனையான பொருளையும் பார்க்க தயாரா இல்லை, ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கக்கூடிய வாசனைகளையாவது நீ சுமந்து அசை போடுவாய் என்றால் அதற்கு நான் தயாரா இல்லை. ஏன்னா இதெல்லாம் பண்றது மனசு, அகங்காரம் பண்றது. கடந்த காலத்து விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து அசை போடு, அதுக்கும் நான் தயாரா இல்லை. எதிர்காலத்தை பற்றி எண்ணத்தை கொண்டு வந்து கவலைப்படுவேன், அதற்கும் நான் இப்ப தயாரா இல்லை. அப்போ நான் இப்ப இந்த அகங்காரி பார்க்கிறான், இவன் எதுக்குமே தயார் இல்லை என்றால் இவன் என்னை அழிப்பதற்கல்லவா தீர்மானித்திருக்கிறான், இவனை நான் எப்படியாவது அழிச்சுட்டா சரியா. இந்த அகங்காரி, ராட்சச சம்பத் கொண்டிருக்கக்கூடிய இந்த அகங்காரி உருவம் இல்லாத தர்மியாக இருக்கின்ற, எல்லாற்றுக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய பரமாத்மாவை தியானிப்பதற்கு நான் முயற்சி எடுத்தால் என்னை அங்கே போக விடாமல் என்னை திரும்ப 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 ஸ்தூல நிலையிலேயே, அகங்காரத்திலேயே, விருப்பு வெறுப்பிலேயே என்னை வைத்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றது. அந்த விருப்பு வெறுப்பை அது அடிப்பதற்கு தயாராக இல்லை. அதனால்தான் பாருங்கள், துளசிதாசர் விருப்பு வெறுப்போட கூடி ராமனே, ராமனுடைய உருவத்தை தான் பார்ப்பேன், கிருஷ்ணன் உருவத்தை கூட பார்க்க மாட்டேன். பாருங்கள், அகங்காரம் அழிக்க தயாரா இல்லை. இது ரெண்டாவது. தெய்வ சம்பத்துன்னு வரும்போது மனமானது இறைவனோட சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய பொருளோட மனம் ஒன்றணும்னா, அகங்காரத்தை நாசம் செய்வதற்காக, அகங்காரத்தை இறக்கி வைப்பதற்காக தெய்வ வழிபாடு, விருப்பு வெறுப்பு போவதற்கு தெய்வ வழிபாடு. மூன்றாவது, கர்மத்தினுடைய பலனானது என்னை நெருங்கும், அதை நான் அனுபவிக்கக்கூடிய போக்தா, அனுபவிப்பவன் நான் தான் அனுபவிப்பவன் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணமானது இல்லாமல், இது அத்தனையும் இறைவனுடைய பிரசாதம், இறைவனுக்கே அனைத்தும் அர்ப்பணம், இந்த பாவமும் வருவது கடினம். எதுவரைக்கும் ராட்சச ஆசுர சம்பத் இருக்கிறதோ
அதுவரைக்கும் இப்படித்தான் எனக்கு பலன் வர வேண்டும் என்று நிச்சயம் செய்கிறது மனது. முதல்ல நிச்சயம் பண்ணி விடுகிறது, இப்படித்தான் எனக்கு பலன் வரணும். சங்கல்பத்துல பாருங்கள், நம்ம நிச்சயம் பண்ணிட்டு காரியத்துல இறங்குறோம். க்ஷேம, ஸ்தைரிய, வீரிய, விஜய, ஆயுகு, ஆரோக்கிய, தன, தானிய அபிவிருத்தி அர்த்தம், இஷ்ட காமியார்த்த சித்தியர்த்தம், சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம் நிச்சயம் பண்ணியாச்சு. எனக்கு இதுதான் வேணும். ஈஸ்வரா, அது ஆசுர சம்பத். தெய்வ சம்பத்து என்று வருகின்ற நேரத்திலே எதிர்ச்சாலாப சந்துஷ்டா துவந்த்வாதீதோ விமத்சரஹா சமசித்தா வசித்தௌ ச கிருத்வா அபி ந நிபத்யதே. என்ன வருகிறதோ, எப்படி வருகிறதோ, எதிர்ச்சாலாபா எதிர்ச்சா அலாபா சந்துஷ்டா. இந்த மூன்றும் தெய்வீக சம்பத்தினுடைய பாவம், தேவ ஆராதனையினுடைய பாவம். இதுலதான் எல்லாமே இருக்கு, எல்லாமே உள்ளடங்கி. அப்ப இந்த மூன்றும் அகங்கார நாசம், விருப்பு வெறுப்பு நாசம், போக்தா பாவம் நாசம், எதிர்பார்ப்புகள் நாசம், இவைகள் எல்லாம் ஆசுரி சம்பத்து இருக்கக்கூடிய இடத்திலே இவை அழிவதற்கு வாய்ப்பே இல்லை. இதை விருத்தி பண்ணுவதற்குத்தான் நாம் அத்தனை காரியத்தையும் செய்கிறோமே தவிர இதை அழிப்பதற்கு உண்டான முயற்சியிலே நாம் இறங்கவில்லை. இதை அழிப்பதற்கு உண்டான முயற்சியில் இறங்கக்கூடியவர்கள் தான் தேவர்கள், தேவ ஆராதனை செய்யக்கூடியவர்கள், சாத்வீகமான குணம் படைத்தவர்கள். அப்ப அவர்களுக்கு இந்த மூன்றையும் விட்டுவிட்டால், அகங்காரம், விருப்பு வெறுப்பு, போக்தாபாவம், இந்த மூன்றையும் விட்டுவிட்டு அப்ப என்னதான் வேணும்? இந்த மூன்று வேண்டாம் என்றால் பலன் வேண்டாம், விருப்பு வெறுப்பு அழியட்டும், அகங்காரம் அழியட்டும் என்றால் இவங்களுக்கு யார்தான் வேணும்டான்னா இந்த அகங்காரத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நாராயணன் தான் வேண்டும். இந்த அகங்காரம் நாராயணனை அடைவதற்கு தயாராக இல்லாத போது, நாராயணனை நோக்கி போகக்கூடியவர்கள் யார் இருந்தாலும் அந்த செயல்பாடுகளை தடுத்து நிறுத்துவது, அவர்களை தடுத்து நிறுத்துவது, அவர்கள் எதையெல்லாம் தன்னுடைய சாதனமாக வைத்துக் கொண்டிருக்கிறார் எல்லாம் நிறுத்திவிட்டால் தெய்வீக சம்பத் என்பதே உலகத்திடத்திலே இல்லாமல் போய்விடும். எல்லோரும் ஆசுரி சம்பத்துடன், ராட்சச சம்பத்துடனே இருப்பார்கள். அப்ப எல்லோருக்கும் என்னடா வேணும்டானா அர்த்த காம, புண்ணியம் கூட வேண்டாம், அர்த்த காம, அர்த்த காம. அப்ப எல்லோருடைய அர்த்தத்தையும் தான் பிடித்து வைத்துக் கொண்டு விட்டால், நானே ராஜா, நானே இந்த உலகத்துல வாழலாம், என்னையே எல்லோரும் கடவுளா நினைப்பார்கள், நான் எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம், எனக்கு மரணத்திலிருந்து வெற்றி என்பது கிடைத்துவிடும். இந்த எண்ணம் மேலோங்கி வந்ததுனால இந்த மனம் தெய்வ சம்பத்துக்கு வருவதற்கு தயாராக இல்லை. இதை அன்னைக்கே சொல்கிறார்கள் பாருங்கள், தெய்வீக சம்பத்தை அழித்து விட்டால் எல்லா தெய்வ வாழ்க்கை முறையும் ஸ்தம்பித்து விடும். அப்ப எல்லோரும் சுயநலவாதிகளாக, போகிகளாக, அகங்காரிகளாக, அதர்மிகளாக, பாவத்தையே செய்யக்கூடியவர்களாக இந்த உலகத்துல வாழும்போது இறைவனை பற்றின சிந்தனை, தர்ம வாழ்க்கை பற்றின சிந்தனை எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த அகங்காரம் அழியணும்னா என்ன செய்யணும்? நாளை வாருங்கள், காலையில பார்ப்போம் சொல்றார். நாளை பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.